நீ சும்மா சும்மா போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்ப, நான் வாங்கிட்டு இருக்கேன்மா அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு கோபம் வந்து ஈரானுடைய தலைவர் கமினி அவர்கள் இப்போ ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு ட்ரம்ப்புக்கு. அது என்ன? உக்ரைனை பொலப்படன்னு பொழந்து கட்டி இருக்காங்க ரஷ்யா. என்ன காரணம், ஏது காரணம்? 5 வருஷமாக போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திடுதுப்புன்னு ஓவர் நைட்டில் ஏன் இவ்வளவு பெரிய அட்டாக்கை ரஷ்யா நடத்தி காட்டணும்? பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? இஸ்ரேல் தனது இருப்பின் இறுதி அத்தியாயத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்காங்க, உங்களை மேப்ல இருந்தே தூக்கிடுவோம், வேர்ல்டு மேப்லேயே நீங்கள் இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் வெறுமன பேச்சாக தான் இருக்குது. ஈரானுடைய தலைவர்கள் எல்லாத்தையுமே தட்டி தூக்கிட்டாங்க இஸ்ரேல், ரைட்டா? மிச்சம் மீதி இருக்கக்கூடிய தலைவர்களும் எங்கே போய் மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வெறுமன வெற்று வார்த்தைகளா ஈரானுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள்? இல்லை பெரிய ஏதேனும் சாகசத்தை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ளே இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது. சோமாலியாவில் 2 குரூப் இருக்காங்க. ஒன்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்கள், இன்னொன்று விவசாயிகள், அந்த பழங்குடி மக்கள், கடற்கொள்ளையர்கள்னு சொல்லப்படக்கூடிய சாதாரண நல்ல மனிதர்கள். இப்போது இந்த பாப் எல் மண்டிப் இந்த ஏரியா வழியாக போகக்கூடிய இஸ்ரேலிய கப்பல் எல்லாத்துக்குமே நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சோமாலியாவினுடைய இந்த 2வது கட்டம் சொல்லியிருந்தேன்ல, இந்த மக்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு யார் பயப்படுவா? இஸ்ரேல் கண்டிப்பாக பயப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக. ஏன்னா சோமாலியா, அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஹவுதிகள், அவங்க வசிக்கக்கூடிய செங்கடல் ஏரியா, இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ரூட் மேப்பு. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாக் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. பென்கவேர் அப்படிங்கிற நபரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைச்சர். அப்படிப்பட்டவர் ஈரானோடான ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது அப்படிங்கிறத கேட்ட உடனே அப்படி ஷாக் ஆயிட்டாரு. 2வது, அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது, ஒரு மோசமான ஒப்பந்தம் அப்படிங்கிறது இஸ்ரேல் அரசுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, நாங்கள் அதை நடக்கிறதுக்கு அனுமதிக்கவும் விடமாட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒன்று ஈரானுக்கு சலுகையாக அமெரிக்கா ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறதா இவர் கேள்விப்பட்டிருப்பார். இல்லாட்டி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வாய்ப்பு இல்லை. அதாவது அமெரிக்காவுக்கு சாதகமான நிபந்தனைகளை அல்லாமல் தங்களுக்கு சாதகமான நிபந்தனைகளை ஏற்கும்படி ட்ரம்ப்பை சதி செய்யும் அல்லது கட்டாயப்படுத்தும். இதுதான் வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ட்ரம்ப்புக்கு வந்து சாதகமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுதுன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஈரானுக்கு அது பேக்ஃபயராக தான் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா விதங்கள்லையுமே இந்த ஒப்பந்தத்தை புறந்தள்ளுறது மட்டும்தான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய சிறந்த வழி அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய உலக ஆய்வாளர்கள், அரசியல் தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சும்மா இருப்பாங்களா இஸ்ரேல்காரங்க? ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் லெபனானில் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பெரிய வார் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பென்கவீர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, லெபனானுடைய மின்சாரத்தையும் நம்ம துண்டிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. இப்போது ஒரு நாடு இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை துண்டிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த திருடுறவங்களுக்கு தொடர்ச்சியாக திருடி கொண்டே இருக்கணும். இன்னொரு நாட்டையும் தன்னுடைய நாடு நினைக்கிறது. அது ட்ரம்ப் ஆகட்டும், இந்த பென்கவீர் ஆகட்டும், நெதன்யாகு ஆகட்டும், இந்த மாதிரியான நபர்கள்லாம் தொடர்ச்சியாக இன்னொரு நாட்டில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது இவங்க டிசிஷன் அத்தாரிட்டியாக நினச்சி செயல்படுறது தான் இங்கே ஏற்புடையதல்ல அப்படிங்கிறத நிறையா நெட்டிசன்கள் கருத்துக்களாக பதிவு செய்கிறாங்க. அந்த வகையில் லெபனானை முழுக்க இருளில் மூழ்கடிச்சிடலாம், அவங்களுக்கு
வெளிச்சங்கிறது இருக்கக்கூடாது வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறாரு. இவர் தான் மிகச்சிறந்த போர்க்குற்றவாளியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹாமஸில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல், இனிமே டோல்கேட்டுக்கான வசூல் வேட்டையில் நாங்கள் ஈடுபட போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான வரி வாங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. யோ, என்னதாயா பண்ண போறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால், ஆமாம் நீ எவ்வளோ பெரிய எல் நினோ உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்கு, அப்போ உனக்கு சும்மா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட முடியுமா? அப்போ நீ ஏரியா வழியாக வர்ற அப்படின்னா நீ வாட்டு குப்பை போடக்கூடாது, சிங்கப்பூர் மாதிரி என் நாட்டை மாற்றணுமா இல்லையா அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல. ஸோ அதனால் குப்பை போடக்கூடாது, மற்ற விஷயங்கள், அதுக்கு ஃபைனு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் வசூல் வேட்டையில் ஈடுபடுறாங்களாம் ஈரான். அது தொடர்பான அறிவிப்பு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் டோல்கேட் அப்படிங்கிற அந்த நினப்பில் வராதிங்க. ஏகப்பட்ட கட்டணங்களுக்கு நாங்கள் பிளான் வச்சுருக்கோம், ஸோ இதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹாமஸுக்கு பக்கம் வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஜான் போல்டன் அப்படிங்கிற நபரை பற்றி உங்களுக்கு தெரியும். ட்ரம்பினுடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அது என்னென்னா, ஈரான் ட்ரம்ப்பை ஏமாத்துது, காலதாமதம் செஞ்சு ட்ரம்பினுடைய அவசரத்தை பயன்படுத்தி காலதாமதம் செய்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்து அதில் ட்ரம்ப்பை சைன் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முனைப்பு காட்டுறாங்களே தவிர, அவங்களுக்கு நிஜமாகவே அமெரிக்காவோடு ஒரு டைப் பண்ணணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. தன்னுடைய வெற்றி அப்படிங்கிறத ட்ரம்பினுடைய சைன் மூலியமாகவே வாங்க ட்ரை பண்ணுறாங்க ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இழுத்தடிக்கிறாங்க, கால அவகாசம் கேட்குறாங்க. இது எல்லாமே ஈரானுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு இவர் கணிக்கிறார். உக்ரைன் ரஷ்யா போரில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது ஓர்சனிக் அப்படிங்கிற அந்த ஏவுகணை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒளியினுடைய வேகத்தை விட 10 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியது தான் இந்த ஓர்சனிக் அப்படிங்கிற ஆயுதம். இந்த ஏவுகணையை இடைமறிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஏவுகணை மூலியமா ஒரு பெரிய அட்டாக்கை உக்ரைனில் நடத்தியிருக்காங்க. இது தொடர்பான காட்சிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி இந்த கட்டடம் முழுமையாக சேதமடைஞ்சிருக்கு. இது எல்லாமே உக்ரைனில் இருக்கக்கூடிய மெக்டொனால்ட்லாம் பாருங்கள், உக்ரைனில் தான் அதிகமாக இருக்குது. மெக்டொனால்டு உடச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஏன்னா அது இஸ்ரேல்காரங்களுடைய கடை. எது எப்படியோ ஒரு பெரிய கட்டடம் சேதாரமாக இருக்குது உக்ரைனில். ட்ரம்பினுடைய மகளையே கொலை செய்வதற்கான ஒரு பெரிய திட்டம் அப்படிங்கிறது ஈரானுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் முகமது அல் சாதி அப்படிங்கிறவர் இந்த ட்ரம்பினுடைய மகளை கொல்வதற்கான ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பட் அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. ட்ரம்பை கொலை செய்வதற்கான திட்டம் போடுறாங்க ஈரான். ஆனால் அதில் ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, தொடர் தோல்விகள் மட்டும்தான் ஈரானுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஈரானினுடைய முன்னாள் இராணுவ தளபதி சுலைமானி அவர்களுடைய மரணத்துக்கு பழிவாங்கக்கூடிய வேலையில் தான் இப்போ இந்த இவாங்கா அப்படிங்கிற லேடியை கொலை செய்வதற்கான ஈரானுடைய திட்டம் நிறைவேறாமலே போயிடுச்சு. ஒரு ஈரானிய பத்திரிகையாளர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை ரிவீல் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒப்பந்தமெல்லாம் 14 பாயிண்ட்ஸ் போகிறது வர்றது, அதற்கு பிறகு பாகிஸ்தானில் மத்தியஸ்தம் செய்கிறது, ஆசிப் முனீர் போகிறது, அதற்கு பிறகு பாகிஸ்தானு வளைகுடா நாடுகள் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் மொட்டையடிக்க ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இவங்க யாருமே அதுக்கு வளைஞ்சு கொடுக்கல. கத்தார் இவங்க மட்டும்தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈரானுக்கு தேவையான காசை கொடுத்து அவங்கள ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாங்க. எப்படி இந்த போர் நடவடிக்கைகளில் அவங்களுக்கு ஏற்பட்ட நட்டத்தை ஈடுபடுத்துறதுக்காக 12 பில்லியன், அதுக்கு பிறகு ஒரு 12 பில்லியன், இப்போ ஒரு அட்வான்ஸு, அதுக்கு பிறகு ஃபுல் அமௌண்ட்டு, இப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க. எது எப்படியோ, ஆனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய நெருக்கடி அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அது திறந்தாலும் கூட அங்கே கடற்படையை அமெரிக்கா நிறுவ போகிறாங்களாம். இதுதான் கிடச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்டு. ஸோ இனிமேல் வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் ஈரானும் நிர்வகிக்கும், அமெரிக்காவும் நிர்வகிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது அமெரிக்காவுக்கும் லாபமாக இருக்கும், ஈரானுக்கும் லாபமாக இருக்கும். அப்பப்போ சண்டையும் போட்டுப்பாங்க. ஸோ நமக்கு செய்தியும் கிடைக்கும். இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் நம்ம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் ஈரானுடைய உச்சத்தலைவர் கமினி அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த இது என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவர் இன்னைக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு உரை ஒன்று கொடுத்துருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது பக்ரீத் பெருநாள்லாம் வரப்போகுது இல்லையா. ஸோ இது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் இப்போது நீங்கள் முக்கியமான மெக்கா, மெதினா உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் இப்போ போயிட்டுருக்காங்க. இப்போது வளைகுடா நாடுகளை தன்னுடைய கேடயமாக அமெரிக்கா பயன்படுத்துறது அப்படிங்கிறது இனிமேல் நடக்காது. ஏன்னா அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வளைகுடா நாடுகள் இனிமேல் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்காது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஜெயிச்சுட்டு தான் அவர் நினைக்கிறாரு. பட் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க தெரில.
லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய 10 கிராமங்களை சேர்ந்த மக்களை மட்டும் இன்னைக்கு தேதிக்கு இஸ்ரேல் வந்து வெளியேற்றியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக அவங்கள வீடுகளிலிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில், ஐடிஎஃப் படை வீரர்கள் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் அவங்க எல்லாருமே கால்நடையாக வந்து தன்னுடைய நாட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற வேதனையான செய்தியும் நமக்கு கிடச்சிருக்கு. எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய அத்துணை செய்திகளையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கோங்க. செய்தி வந்து உண்மைத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான தொடர்புகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.